அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செவ்வாழைப்பழம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மேலே தேன் ஆட் பண்ணியிருக்கேன். தேன் இந்த மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 பாட் டொமேட்டோ ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்லேயே எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்திருக்கேன், சின்ன வெங்காயம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி குட்டி குட்டியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம், சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். இது நல்லா வணங்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசி அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். அரிசி சேர்த்தி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு. வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். அப்புறம் உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும் தான் சேர்த்திக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.